இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். ஜியோவானி காசிலி டேஷ் என்ற தொலைநகல் கருவியினை உருவாக்கினார். பான் டெலிகிராஃப். ஹாங் மாக்னசி தாம் கண்டுபிடித்த இயந்திரத்திற்கு இட்ட பெயர் காமாஃபேக்ஸ். வையக விரிவு வலையை உருவாக்கியவர் யார்? டிம் பெர்னஸ்-லீ. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை பெற நடைபெறும் தேர்வின் பெயர் தேசிய திறனாய்வு தேர்வு. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் என்ற கவிதையை எழுதியவர் வைரமுத்து. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம் இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற குரலில் பயின்று வரும் அணி உவமை அணி. போல எனும் உவம உருவு வந்துள்ளதனால இது உவமை அணி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் என்ற ஊரில் பிறந்தார். இது சரியானது. கூற்று 2, வைரமுத்து இந்திய அரசின் உயரிய விருதான கலை மாமணியை பெற்றுள்ளார். இது தவறானது. அது இந்திய அரசின் கலை மாமணி விருதல்ல, தமிழக அரசின் கலை மாமணி விருது. 4 அறிவு உயிருக்கு எடுத்துக்காட்டு நண்டு, தும்பி. இலக்கண குறிப்பு தருக. உணர்ந்தோர் வினையால் அணையும் பெயர். 2015ஆம் ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் யார்? சிவன். ஆரியபட்டா செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வாயிலாக 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து சென்றவர் யார்? விக்ரம் சாராபாய். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் அப்துல் கலாம். GSLV மாற்று ஏவுகணையின் சுமக்கும் திறன் 2.25 டன், அதாவது 2.25 டன். மயில்சாமி தமது அறிவியல் அனுபவங்களை டேஷ் எனும் நூலாக எழுதியுள்ளார். கை அருகே நிலா. இஸ்ரோவின் 3 வகையான திட்டங்கள் 3 ஆண்டு திட்டம், 7 ஆண்டு திட்டம், 15 ஆண்டு திட்டம் என அனைத்துமே சரியானது. நம் மனித உடலில் மூக்குக்கு மொத்தம் எத்தனை வாசனைகள் உண்டு? 7 வாசனைகள். கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லின மிகாது. இது தவறானது. வினைத்தொகையில் வல்லின மிகாது. இது சரியானது. 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லின மிகாது. இதுவும் சரியானது. 2ஆம் 3ஆம் வேற்றுமை தொகையில் வல்லின மிகாது. இதுவும் சரியானது. பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனுக்கு பாமாலை சூட்டியவர்கள் ஆண்டாள், காரைக்கால் அம்மையார். தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் யார்? மூவலூர் ராமாமிர்தம். பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கியபோது மலாலாவின் வயது என்ன? 12 வயது. ராஜேஸ்வரி அம்மையார் எழுதிய நூல்களுள் சரியானது சூரியன், பரமானு புராணம். A மற்றும் B இரண்டும் சரியானது. பொறுத்துக. சொல்லும் பொருளும். மின்னாள் ஒளிர மாட்டாள், தணல் நெருப்பு, தாழி சமைக்கும் கலன், அணித்து அருகில், இயற்றுக செய்க. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, வில்வாள் என்பதற்கான இலக்கண குறிப்பு உவமை தொகை. இது தவறானது. கூற்று 2, மலர்க்கை என்பதற்கான இலக்கண குறிப்பு உம்மை தொகை. இதுவும் தவறானது. வில்வாள் என்பதற்கான இலக்கண குறிப்பு உம்மை தொகை, மலர்க்கை என்பதற்கான இலக்கண குறிப்பு உவமை தொகை. அது அப்படியே மாற்றி சொல்லியிருக்கு, அதனால் ரெண்டுமே தவறானது. தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை எழுதியவர் காரியாசான். சிறுபஞ்ச மூலம் என்பதன் பொருள் 5 சிறிய வேர்கள். எந்த நூல் இவரை மா காரியாசான் என்று சிறப்பிக்கிறது? பாயிரச் செய்யுள். அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010ஆம் ஆண்டு. சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்த நாயக்கன் பள்ளியில் 1 ஆண்டு ஆங்கில ஆசிரியராக அண்ணா பணியாற்றிய ஆண்டு 1935ஆம் ஆண்டு. அண்ணா எந்தெந்த இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியுள்ளார்? குடியரசு, விடுதலை. கொல்கத்தா நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1953. நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் குறுநாவல் எது? கிழவனும் கடலும். கரும்பலகை யுத்தம் என்ற நூலின் ஆசிரியர் மலாலா. ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும் எங்கு காணப்படுகிறது? தஞ்சை பெரிய கோவில்.
செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று யாருடைய காலம் அழைக்கப்படுகிறது? சோழர்களின் காலம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர்களின் காலம். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தமிழகத்தில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் சென்னை. இது தவறானது. கூற்று 2, அரசு கவின் கலை கல்லூரிகள் எங்கு அமைந்துள்ளது? மதுரை மற்றும் கும்பகோணம். இதுவும் தவறானது. உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் மதுரை மற்றும் கும்பகோணம். அரசு கவின் கல்லூரிகள் அமைந்துள்ள இடம் சென்னை. இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்கனால கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. பொறுத்துக சொல்லும் பொருளும். மைவனம் மலைநல், முருகியம் குறிஞ்சிப்பறை, பூஞ்சினை பூக்களை உடைய கிளை, சாந்தம் சந்தனம். பொறுத்துக இன்னுயிர், அதாவது இலக்கண குறிப்பை பொறுத்துக. இன்னுயிர் பண்புத்தொகை, பிடிபசி வேற்றுமை தொகை, பூவையும் குயில்களும் என்னும்மை அதிர்குரல் வினைத்தொகை. ராவண காவியம் எத்தனை காண்டங்கள் மற்றும் பாடல்களை கொண்டது? 5 காண்டங்கள் மற்றும் 3100 பாடல்களை கொண்டது. பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள். பொறுத்துக உயிர் ஈறு வாழை குடல் மரம், மெய் ஈறு மண் குடல் குடம், உயிர் முதல் கலை குடல் அழகு, மெய் முதல் வாழை குடல் இலை. அதிர புகுத கனா கண்டேன், யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு என்ற குரலில் பயின்று வரும் அணி ஏகதேச உருவக அணி. நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் இடம்பெற்ற தமிழர்கள் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அவற்றிற்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர் யார்? நேதாஜி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தி ஜானகிராமன் காவிரிக்கரை வழியிலான பயணத்தை நடந்தாய் வாழி காவிரி என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார். கூற்று 2, அடுத்த வீடு 50 மைல் என்ற பயண கட்டுரையை எழுதியவர் தி ஜானகிராமன். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. 50வது கேள்வி. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதைக்காக அசோகமித்திரன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 1996. இது சரியானது. கூற்று 2, மின்சாரப்பூ என்ற சிறுகதைக்காக மேலாண்மை பொன்னுசாமி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2006. இது தவறானது. மின்சாரப்பூ என்ற சிறுகதைக்காக மேலாண்மை பொன்னுசாமி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2007 என்பதே சரியானது. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அவ்வளோதான்.